அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. தினா மதிப்பு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. குவைத்துடைய எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்பிக்கோங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 245 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 453 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 866 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 660 ஃபில்ஸ். தங்க விலை மீண்டும் அதிகரித்து விட்டது. குவைத்துடைய எல்லை பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பதிவாகியுள்ளது. அதே போல காலநிலையுடைய சீற்றம் இனி வரும் நாட்களில் வெவ்வேறு விதத்தில் மாறுபடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ போதைப் பொருள் வியாபாரி மற்றும் பல ஆயுதங்களுடன் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல குவைத்தின் சம்பளம் பணிப்பெண்கள் ஓட்டுநர்களுக்கு பிரச்சனையாகும். அதிக சம்பளம் குவைத்தை விட எங்கு கொடுக்குறாங்க பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய காலநிலையில் திடீர் மாற்றங்கள் இனி வரும் நாட்களில் ஏற்படும். தூசியினுடைய காற்று, அதே போல ருத்தூபாவினுடைய தன்மை வீரியம் கடைசி கட்டமாக அதிகரிக்கும். அதே போல் வெப்பநிலை வெகுவாக குறையும் இனி வரும் காலங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் ருத்தூபா இப்போ சாதாரணமான வெயில் 60 டிகிரி செல்சியஸ் வெயிலில் கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். சூடு தானே, ஒரு கொடையை பிடிச்சிட்டு சரி நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிலைமை. நிழலில் சரி, வெயில் இல்லாட்டி நிழலில் சரி நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் வெயில் காலத்தில். மழைக்காலம் இட்ஸ் ஓகே, குளிர்காலமும் ஜாக்கெட்டு போட்டு சரி தப்பிச்சு கொள்ளலாம். ஆனால் இந்த ருத்தூபாவினுடைய தன்மை எந்த அளவுக்குன்னா சாதாரணமாக பாருங்கள், தொழிலாளர்களுடைய நிலைமை, இந்த ஜும்மா சூக்கில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய நிலைமை தான் இது. அனைவருடைய ஆடைகளும் நனைந்து தொப்பாகி காணப்படுகிறது. இதுதான் நிலைமை. ருத்தூபா மட்டும்தான் மிக பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். موسم الجليبين دائما فيه رطوبة، ومع استمرار الرطوبة خلال الفترة القادمة ومع دخولنا في موسم السهيل في 24/8 فإنها إن شاء الله تبشر بموسم أمطار قادم وخير وربيع. لكن إذا استمرت الرياح الشمالية الجافة اللي تطرد نسب الرطوبة عن المنطقة فإن يستمر معنا الجفاف وتكون فرص الأمطار ضعيفة في الوسم وتستمر معنا هبات الغبار. فهذه الأجواء اللي نتوقعها إذا ما استمرت معنا الرطوبة خلال الفترة القادمة. والله أعلم. குவைத்து தான் உலகத்திலே அதிக பெரிய பணத்தில் முதலிடத்தில் இருக்கிற நாடு, அதிகமாக பே பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை இன்றையோடையே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அராப் டைம்ஸில் கொஞ்சம் கேலியான ஒரு பதிவு ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, குவைத் கிட்டத்தட்ட குளோபலி உலகளாவிய ரீதியில் 36வது இடத்துல இருக்குது ஏவரேஜான நெட் சேலரி வழங்குறதுல. அதாவது அமெரிக்க டாலர் இன்னைக்கு பார்த்தா $1961 வீதம் தான் இப்போ மந்த்துக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு வழங்குறாங்க. ஆனால்
அதி உயர் சம்பளம் வழங்குகிற நாடு அப்படின்னு பார்க்கும்போது அதி உயர் சம்பளம் வழங்குகிற நாடா இப்போதைக்கு வரைக்கும் இருக்கிறது. $8,218 வழங்கி முதல் இடத்துல இருக்கிறது சுவிட்சர்லாந்து அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து தான் முதல் இடத்துல இருக்குது. குவைட் வந்து 36வது இடத்துல இருக்குது. இரண்டாவது இடத்துல கூட லக்ஸ்மபர்க் அப்படின்னு இருக்குது. மூன்றாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது. அதே போல் 17வது இடத்துல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது. 21வது இடத்துல கத்தார் இருக்குது. 34வது இடத்துல சவுதி அரேபியாவும் 36வது இடத்துலையும் தான் குவைத் இருக்குது. அதே போல் பஹ்ரைன் 42வது இடத்துலையும் ஒமான் வந்து 47வது இடத்துலையும் இருக்குது குளோபலி, அதாவது உலகளாவிய ரீதியில். அதே போல் இன்னும் அதிகமான நாடுகள் இருக்குது. பல்கேரியா வந்து 64வது இடத்துலையும், மலேசியா வந்து 70வது இடத்துலையும், 71வது இடத்துல லெபனானும், அதே போல் ஈராக் 86வது இடத்துலையும், 85வது இடத்துல ஜோர்டானும் இருக்குது. 94வது இடத்துல 93 மால்டீவும், அதே போல் 94 வந்து தாய்லாந்தும் இருக்குது. கடைசியாக பெல்ஜியம் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. தொழிலாளர்கள், அதாவது வீட்டு தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு, குறிப்பாக இலங்கை மற்றும் பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்களுடைய ஆக்கிரமிப்பு குவைத்தில் தற்போது அதிகரித்து வருவதாகவும், ஆனால் சில பணி அலுவலகங்கள் பொய்யான சான்றிதழ்கள், அதாவது எக்ரிமெண்ட்டை பொய்யாக்கி 120 தினார் இல்லாமல் 140 தினார், 160 தினார், 150 தினார், இந்த மாதிரி பொய்யான எக்ரிமெண்ட்டுகளை போட்டு கொண்டு வராங்க. ஆனாலும் மினிமம் சேலரி 120 தினார் தான். அதில் எந்த மாற்றமும் கொண்டு வரல. ஆனால் முதலாளிகளுடைய ஒப்புதலோட தூதரகங்கள் மூலமாக சம்பளத்தோட, அதாவது 140 150 தினார்னு அவங்களே ஒப்புதல் அளித்து எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா தூதரகங்களில் அந்த சம்பளம் கிடைக்கும். போலியாக ஏஜென்ட்டுகள் போட்டிருக்கிற சம்பளம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே போல் இனி வரும் காலங்களில் வீட்டு தொழிலாளர்களுக்கான நடைமுறைகளில் புதிய புதிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பல வீட்டு தொழிலாளர்கள் அலுவலகங்கள், அதாவது ஏஜென்ட்டுகள் இழுத்து மூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அருகில் நெருங்கி உள்ளது. காரணம், நிறைய வந்து ஃப்ராடு ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. அந்த காரணத்தாலேயே நிறைய வீட்டு தொழிலாளர்கள் அலுவலகங்கள் இழுத்து மூடுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. ஏஜென்ட்டுகளை நம்பி ஏமாறாதீங்க. யாரெல்லாம் போலியான, அதே போல் ஃபோர்ஜரி பண்ணி டிகிரி சர்டிஃபிகேட் முதல் கொண்டு ஒர்க்கிங் சர்டிஃபிகேட், அதாவது நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸை நான் வேலை பார்த்துருக்கேன், எனக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போலியான சர்டிஃபிகேட் மூலம் தொழில் செய்கிறாங்களோ வேலை பார்க்குறாங்களோ, இனி வரும் காலங்களில் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஆப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற சம்பளம் உயர் சம்பளம், அதாவது இப்போ நீங்கள் ஒரு 100 தினார் எடுக்க வேண்டிய இடத்துல 500 தினார் சம்பளம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வேலை தெரியும் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஆனால் தொழிலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம். வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் தப்பினாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குவைத்துடைய மற்றும் ஆர்மி மற்றும் மிலிட்ரி போன்ற அதிகாரிகளுடைய சின்னங்களை பொறித்த சில பேட்ச்களை வைத்திருந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே போல் குற்றவியல் தடுப்பு பிரிவு போதைப் பொருள் வியாபாரி ஒருத்தரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆயுதங்கள் மற்றும் அதிக தொகையிலான போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய கெமிக்கலுடன். بإشراف مباشر من معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح، وجهت الإدارة العامة لمكافحة المخدرات ضربة جديدة لتجار السموم، حيث تمكنت من ضبط المدعو طلال الحميدي حماد العجل، الذي سبق أن سحبت جنسيته مؤخرا ويعد من أرباب السوابق، وذلك في منطقة سعد عبد الله بعد تورطه في تصنيع وترويج مادة الشبو المخدرة والمؤثرة عقليا. وقد كشفت التحريات أن المواد الكيميائية التي يستخدم بعضها في تصنيع مادة الشبو تهرب إلى داخل البلاد بطرق غير مشروعة، حيث يستغل المتهم أدوات وأواني منزلية لإتمام عمليات التصنيع. العملية أسفرت عن ضبط 30 لترا من المواد الكيميائية الأساسية و3 لترات من مادة الشبو في مراحل التصنيع الأخيرة، و6 كيلوغرامات من الشبو الجاهز للترويج والتعاطي، إضافة إلى أسلحة نارية وذخائر تقدر القيمة السوقية للمضبوطات $500,000 دينار. وزارة الداخلية تؤكد استمرار جهودها في ملاحقة مروجي المخدرات، وتشدد على عدم التهاون مع كل من يهدد أمن المجتمع وسلامته.
மழையா, எங்கடா மலை அப்படின்னு பலருமே ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மழை வருதுன்னு சொன்னதும் வந்துச்சு. ஆனால் சவுதி போர்டரோடையே நின்றுடுச்சு. எல்லையில், அதாவது சவுதி குவைத் போர்டர் எல்லை சால்மி பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் மழை. அதற்கான காட்சிகளும் ஆதாரங்களும் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். درجة الحرارة الحين أغلب العالم يعني 30 هي 30 31 31 في مكاني اللي في غرب الكويت. جاء مطر قبل، أنا ما حضرت المطر، أنا كنت جنوب منه بشوي. ما شاء الله تبارك الرحمن. شوف اللهم لك الحمد، مصيبة ما شاء الله تبارك الرحمن. هذا الخبر علي من المطر الحين يصب علي. جماعة ما اقدر اتكلم ولا اوصف الجو. جو غيم والجو بارد زين، لا هو برد لكن الجو اللي يحبه قلبك، ولا فيه رطوبة وعليك مطر خفيف صوت الرعد يرعد. اللهم لك الحمد. ما شاء الله تبارك الرحمن. شوفوا هالسحابة جنوب شرق الطائف اليوم 9 أغسطس 2025. هالسحابة جاية من جنوب شرق الطائف اتجاهها شمال غرب الطائف. سحابة إن شاء الله فيها السيل. ما شاء الله ما شاء الله عليكم على السحاب. وهالديرة وهالوادي من الواحد أحد من الوادي هذا يسيل. أبشروا بالخير. شوفوا ما شاء الله ما شاء الله ما شاء الله تبارك الله. صوت الرعود علي والجو بارد، راحت رطوبة قبل شوي جايب الديرة رطوبة، وهني ما شاء الله تبارك الله مبسط يا جماعة. هني قاعد مستمتع، طلعت توني مصلي العصر الحمد لله، والأجواء حلوة وغيم صوت الرعود. اللهم لك الحمد يا رب. جماعة الموقع ترى مركز الرديفة، اسمع صوت الرعود ما شاء الله تبارك الرحمن. قبل ترعد هذا اللي شمال مني ترعد ما شاء الله تبارك الله. اللهم صيبا نافعا، اللهم ارحمنا برحمتك يا رب. الحمد لله على الأجواء الحلوة. جايب الديرة ميت مرطوبة. الحين رحت سافرت كأني سافرت دولة ثانية، غير جو، براد ومطر ورعود. الحمد لله، هذا بفضل الله عز وجل. رديفة الساعة 4:35 دقيقة. ما شاء الله تبارك الرحمن. اجعل الطرفين وركب ما شاء الله. اخوكم ناصر الزحل هذا. اللهم صيب النار. ما شاء الله ما شاء الله. ما شاء الله تبارك الرحمن. جزا الله السحاب الرعدية هذه خلت بخيرها. براد جو حلو على كيف. ادري عندكم رطوبة. الحمد لله.